ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல் என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. ஆற்றலையும் ஆட்சியையும் காண விழைந்து தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. இயேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே, மீண்டும் ஒரு புதிய நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் இந்த தினம் ஒரு திருப்பாடலில் நாம் தியானிக்க இருக்கின்ற திருப்பாடல் திருப்பாடல் 63. இறை வார்த்தைகள் 1 முதல் 8 வரை இருக்கின்ற அந்த வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்றைய நாளுடைய பல்லவி, ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது என்கின்ற தாவீதினுடைய அற்புதமான வார்த்தைகள். அவர் பாலை நிலத்தில், யூதாவின் வறண்ட பாலை நிலத்தில் இருந்த பொழுது ஆண்டவரை நோக்கி பாடிய பாடலாக இருக்கிறது. அவர் பாலை நிலத்தில் இருக்கிறார். அவருடைய இதயம் வறண்ட நிலத்தைப் போல, தண்ணீருக்காக காத்து கொண்டிருக்கிற ஒரு வறண்ட நிலத்தைப் போல அவருடைய இதயம் இருக்கிறது. அதாவது ஆண்டவருக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். வறண்ட அந்த இதயத்தை, அவருடைய வாழ்வை செழிக்க வைக்க இறைவன் வருவார் என்ற நம்பிக்கையை, எதிர்பார்ப்பை இந்த திருப்பாடல் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்றது. தாவீதைப் போல இன்று நாமும், நம்முடைய இதயமும் நம்முடைய வாழ்க்கையும் வறண்ட நிலங்களாக இருக்கிறது. ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம், ஆண்டவரே வாரும், இந்த வறண்ட என்னுடைய வாழ்க்கையை மாற்றியருளும், செழிக்கச் செய்யும் என்கின்ற அந்த எண்ணத்தோடு, உள் உணர்வோடு இந்த திருப்பாடலை இன்று நாம் தியானிப்போம். இந்த திருப்பாடலுடைய முதல் வசனமே என் கடவுள் என்கின்ற வார்த்தையோடு தொடங்குகிறது. அதாவது கடவுளுக்கும் தாவீதுக்கும் இருக்கின்ற அந்த நெருங்கிய உறவு. தாவீது கடவுள் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு சக்தியாக அவர் பார்க்கவில்லை. மாறாக என்னுடைய தந்தை, என்னுடைய ஆண்டவர், என்னுடைய கடவுள், என்னுடைய நெருக்கமானவர் என்ற அந்த உரிமையோடு, கடவுளே என்கின்ற அந்த வார்த்தையோடு இந்த திருப்பாடல் தொடங்குகிறது. இந்த 2வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், வறண்ட நீரற்ற நிலம் போல் என் ஆன்மா உமக்காக ஏங்குகிறது என்று பாடுகிறார். நம்முடைய உடலின் தாகத்தை தண்ணீர் தீர்க்கின்றது. ஆனால் நம்முடைய ஆன்மாவினுடைய தாகத்தை கடவுளால் மட்டுமே தீர்க்க முடியும் என்கின்ற அந்த நம்பிக்கையில் தான் அவர் பாடுகிறார். ஆகவே என்னுடைய உடலினுடைய அந்த தாகத்தை தண்ணீர் தீர்க்கின்றது. ஆனால் கடவுளை, நீர்தான் என்னுடைய ஆன்மாவுக்கு புத்துணர்ச்சி தர முடியும், என்னுடைய ஆன்மீக தாகத்தை தீர்க்க முடியும் என்ற நம்பிக்கையோடு நாம் ஆண்டவரிடம் தாவீதைப் போல கேட்போம். 3வது இறைவார்த்தையிலே, ஆண்டவரே உமது அன்பு என்னுடைய வாழ்க்கையை விட, என்னுடைய உயிரை விட அது மேலாக இருக்கிறது என்று பாடுகிறார். சிந்தித்து பார்ப்போம். இன்று நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பணம், புகழ், நம்முடைய ஆரோக்கியமான வாழ்க்கை, இவையெல்லாம் ஒரு நாள் மறைந்து போகும். ஒரு நாள் நிச்சயமாக இவையெல்லாம் நம்மை விட்டு போய்விடும். ஆனால் ஆண்டவருடைய அன்பு என்றென்றும் மாறாது, மறையாது, நம்மை விட்டு நீங்காது என்கின்ற அந்த மைய கருத்தை தான் இந்த திருப்பாடல் நமக்கு எடுத்து கூறுகிறது. 4வது வசனத்திலே, என் வாழ்நாளெல்லாம் உம்மை நான் போற்றுவேன். கடவுளை போற்ற வேண்டியது என்பது வெறும் திருப்பலியிலோ அல்லது ஜெப நேரங்களில் மட்டுமோ அல்ல, ஆராதனை நேரத்தில் மட்டுமோ அல்ல. நம்முடைய வாழ்நாள் முழுவதும்
வாழ்க்கை முழுவதும் நாம் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் போற்ற வேண்டும். நம்முடைய சொல்லிலும் செயலிலும் சிந்தனைகளிலும் கடவுள் வெளிப்பட வேண்டும், அவரை நாம் போற்ற வேண்டும், துதிக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் அழகாக நமக்கு எடுத்து கூறுகிறது. வசனங்கள் 5 மற்றும் 6 பார்க்கிறோம். என் ஆன்மா நிறைவடைகிறது. அதாவது இறைவனை அனுபவிக்கும் மனிதன் உள்ளத்தில் அந்த ஆழ்ந்த அமைதி பெருகுகிறது. அந்த ஆழ்ந்த அமைதியை அவன் பெற்றுக்கொள்கிறான். இந்த உலகம் நமக்கு மகிழ்ச்சியை தரலாம், ஆனால் அது நிரந்தரம் அல்ல. கடவுளை அடைவதே உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான நிறைவு. அடுத்தது வசனம் 7 பார்க்கிறோம். உமது சிறகுகளின் நிழலில் என்னை காத்தருளும். இது ஒரு மிக மிக அழகான ஒரு உருவகம். எப்படி ஒரு தாய்ப்பறவை தன்னுடைய இறக்கைகளுக்கு அடியிலே தன்னுடைய கோழி குஞ்சுகளை எப்படி அது பாதுகாக்கிறதோ, அதுபோல கடவுள் தன்னுடைய அருளாலும் ஆசிராலும் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்கின்ற அந்த உருவகத்தின் வாயிலாக கடவுளுடைய அந்த பராமரிப்பையும் பாதுகாப்பையும் அழகாக திருப்பாடல் ஆசிரியர் வெளிப்படுத்துகிறார். ஆகவே கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து கொண்டே இருக்கின்றார், நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இறுதியாக வசனம் 8 வாசிக்கிறோம். என் ஆன்மா உம்மை பற்றி கொண்டிருக்கிறது. இறைவனை பற்றி கொள்வது என்பது வெறும் ஞாயிற்றுக்கிழமைகளிலோ ஆராதனை வேலைகளிலோ மட்டுமல்ல. எப்பொழுதும் அந்த இறைவனை நாம் பற்றி பிடித்து கொண்டே இருக்க வேண்டும். இறைவனோடு இணைந்திருப்பதே உண்மையான விசுவாசமான வாழ்வு, கிறிஸ்துவ வாழ்வு என்பதை இந்த திருப்பாடல் நமக்கு எடுத்து கூறுகிறது. ஆகவே இந்த வேளைகளை திருப்பாடலை வாசித்தவர்களாக நாம் ஆண்டவரிடம் நம்முடைய ஜெபத்தை, விண்ணப்பத்தை ஏறெடுப்போம். கண்களை மூடி கரங்களை கூப்பி நாம் ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் பரலோக தந்தையே, எங்கள் ஆன்மா உம்மை தேடி ஏங்கும் அருளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளும். உம்மை விட உலகத்தின் எந்த இன்பத்தையும் மேலாக விரும்பாத இதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். நற்கருணை ஆண்டவரில் எங்கள் ஆன்மா நிறைவடையச் செய்யும். எங்கள் குடும்பங்களிலும் சமுதாயத்திலும் உமது அன்பின் சாட்சிகளாக நாங்கள் வாழ எங்களுக்கு வரம் தாரும். நோயுற்றோர், துன்புற்றோர், நம்பிக்கை இழந்தோர் அனைவரையும் உமது சமாதானத்தால் நிரப்பியருளும். எங்கள் வாழ்நாள் முழுவதும் உம்மை புகழ்ந்து வாழும் நல்ல மனதை எங்களுக்கு தாரும். மரி அன்னையின் பரிந்துரையால் உம்மோடு என்றும் ஒன்றித்திருக்கும் அருளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து வழிநடத்தியருளும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.